الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே தௌஹீத் கொள்கையினுடைய விளக்கத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நாம் இதுவரை இந்த ஏகத்துவ கொள்கை ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அல்லாஹ் விதித்த கட்டாய கடமை என்பது தொடர்பாகவும் அதற்குரிய ஆதாரங்களையும், அதுபோன்று இந்த ஏகத்துவ கொள்கையினால் எத்தகைய சிறப்புகள் கிடைக்கிறது, அது எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்களை அழிக்கிறது என்பது தொடர்பான ஆதாரங்களையும் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக பாபுமன் ஹக்கக தௌஹீத் தஹலல் ஜன்னத பிகைரி ஹிசாப். யார் தௌஹீத் கொள்கையில், ஏகத்துவ கொள்கையில் உண்மையாளனாக நடந்து கொள்கிறானோ அவன்தான் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் புகுவான் என்பது பற்றிய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். தௌஹீத் கொள்கையில் உண்மையாளனாக நடந்து கொள்வது என்று சொன்னால், நாம் இந்த ஏகத்துவ கொள்கை ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹ் விதித்த கட்டாய கடமை, அதுதான் மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது என்பதை உள்ளத்தால் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், சந்தேகம் இல்லாமல் நம்புகிறோம் என்று வரும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையை அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சான்றாக திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் இதற்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகும் மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது 4 பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான உம்மத்தன். உம்மத் என்று சொன்னால் அதற்கு இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உம்மத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம், உம்மத் என்றால் இமாம், வழிகாட்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. ஏகத்துவ கொள்கையில் எப்படி நாம் இருக்க வேண்டும், அதுபோன்று சோதனைகள் வந்தால் எவ்வாறு நாம் பொறுமையை, உறுதியை கடைபிடிக்க வேண்டும், துன்பங்களின் போது அல்லாஹ்வின் மீது நாம் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும், இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அதுபோன்று உம்மத் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் எல்லா நல்ல பண்புகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் எல்லா மனிதர்களிடம் நிறைந்து காணப்படாது. ஒருவர் தர்மத்திலே சிறந்தவராக இருப்பார், ஒருவர் சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தொழுகையிலே சிறந்தவராக இருப்பார், ஒருவர் விருந்தினரை உபசரிப்பதில் சிறந்தவராக இருப்பார். இப்படி ஒரே நல்ல பண்புகள் அனைத்தும் ஒரே மனிதரிடம் குடிகொண்டிருக்காது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சமுதாயத்தில் எப்படி நல்ல பண்புகள் எல்லா மக்களிடமும் அது இருக்குமோ, அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயமாக எல்லா நற்பண்புகளையும் குடிகொண்டவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று ஒரு சமுதாயமாக சேர்ந்து சாதிக்க வேண்டிய விஷயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தனி மனிதராக செய்தார்கள். அப்ப இது முதலாவது விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். இரண்டாவது அல்லாஹ் அவர்களை கூறுகின்றான், கானித்தன் இல்லா, அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானித் என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஹனீஃபன். ஹனீஃபன் என்று சொன்னால் எவையெல்லாம் அசத்திய கொள்கையோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி சத்திய நெறியில் உறுதியாக நிற்பதற்கு பேர் தான் ஹனீஃபா. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நான்காவதாக அல்லாஹ் சொல்கின்றான், வலம் யகும் மினல் முஷ்ரிகீன். அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை.
அப்போ ஒருவன் ஏகத்துவ கொள்கையை உறுதிப்படுத்துதல் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் எந்த 4 பண்புகளை கொண்டு புகழ்ந்து சொல்கிறானோ, எதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் புகழ்ந்து சொல்வதற்கு எதற்காக? குர்ஆனில் அல்லாஹ் யாரை புகழ்ந்து சொல்கிறானோ அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய சிறப்புகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. குர்ஆனில் அல்லாஹ் யாரை இகழ்ந்து பேசுகிறானோ அவர்களை போன்று நாம் வாழக்கூடாது என்பதற்காக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் என்று சொன்னால் அதை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றான். லகத் கான லக்கும் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவர்களோடு இருந்த ஈமான் கொண்ட மக்களிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், சும்மா வஹைனா இலைக் அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. நபியை நாம் உமக்கு இறை செய்தியாக அறிவித்திருப்பதெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமை யர்கப மில்லத் இப்ராஹிம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு. தன்னை மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்த முக்கியமான ஒரு பண்பு என்ன? அவர்கள் ஏகத்துவ கொள்கையை அதில் உண்மையாளராக இருந்தார்கள். அல்லாஹ் கூறினா ஹனீஃபா. அவர் எவையெல்லாம் தீய கொள்கைகளோ இணை வைக்கக்கூடிய கொள்கைகள் அவற்றையெல்லாம் விட்டு விலகி சத்திய கொள்கையில் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலம் யக்கும் மினல் முஷ்ரிக்கீன். அவர் ஒருபோதும் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. அப்ப நாம எவையெல்லாம் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களோ இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்களோ அவற்றையெல்லாம் விட்டு ஒருவன் நீங்காத வரை அவன் தௌஹீத் கொள்கையை உண்மைப்படுத்தியவனாக ஆக மாட்டான். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், கலிமா சொன்னவன் என்று சொன்னால் மட்டும் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டவனாக ஆக மாட்டான். எவையெல்லாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு எதிரான செயல்களாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் விட்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். விலகும் பொழுதுதான் அவன் தன்னை அந்த கொள்கையில் உண்மையாளனாக இருக்கிறான் என்பதை அவன் அல்லாஹ்விற்கு என்ன செய்கின்றான்? காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் அடிப்படை செயலை என்று அல்லாஹ் பார்ப்பான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களை பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். வலா அமாலிக்கும். உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏகத்துவ கொள்கையை நாம லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை நம்ம உண்மையில் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று சொன்னால் அந்த கலிமாவிற்கு எதிரான இணை வைப்பு காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அவற்றை எல்லாம் விட்டு ஒட்டு மொத்தமாக விலகக்கூடியவன் தான் அது உண்மையாளனாக இருக்கிறான். அப்படி நாம உண்மையாளர்களாக இருக்கிறோமா? அல்லது இணை வைப்பு காரியங்களில் போய் நாம் கலந்து கொண்டு வெறும் வாயளவில் மட்டும் கலிமா சொன்னவர்கள் என்று நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பார்க்கின்றான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிடுங்க. அதாவது பொதுவாக அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நாம முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்வதை மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனா என்ன செய்வாங்க? சில அரசியல் கட்சிகள் கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் அவங்களுக்கு கூழ் காட்சி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. யாராவது சபரிமலை தரிசனத்துக்கு போனா அது ஒரு இணை வைக்கக்கூடிய காரியம். நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அவங்களுக்கு உள்ளவே என்ன செய்வாங்க? நீங்க இந்த பேட்டரி லைட் வச்சுக்கிடுங்க. நீங்க போற இடத்துல என்ன செய்யும்? உங்களுக்கு கல்லு முள்ளாம் இருட்டில் போகும்போது கல்லு முள்ளு குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட போய் லைட்டு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா, ஏங்க இப்படி செய்றீங்க? நாங்க ஒரு நல்லிணக்கத்துக்காக செய்யறோம், ஒரு பொருந்தி போறதுக்காக நாங்க என்ன செய்யறோம். இந்த மாதிரி நாம நல்லிணக்கம் என்ற பெயர்ல இணை வைப்புல காம்ப்ரமைஸ் ஆகிறோம் பாருங்க. அவங்க செய்யற சிறுக்கான காரியம் கோயில் கும்பாபிஷேகம் சிலை வழிபாடு. நாம அதை உள்ளத்தால் வெறுக்கிறோம் என்பது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். நாம போய் எல்லாம் கூழ் காய்ச்சி ஊத்திட்டு பேட்டரி வாங்கி கொடுத்துட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவில் நான் உண்மையாளனாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுடைய அந்த சொல்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம் மனுஷனை விட்டுருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நம்முடைய உள்ளத்தையும் பார்ப்பான், நம்முடைய செயலையும் பார்ப்பான். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது என்ற ஹதீஸுடைய அடிப்படையே நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான், கெட்டது கிடையாது. கெட்டது நாம செய்யவே கூடாது. எது கெட்டதோ அதற்கு செய்யவே கூடாது. பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கிறதுனால சாராயம் ஹலால் ஆகிறது, அது செய்யவே கூடாது.
நாம் நன்மையான ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் உள்ளத்தை சொல்லும், நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், நான் நோன்பு நோற்பது இறைவனுக்காக செய்கிறேன், நான் தர்மம் கொடுப்பது இறைவனுக்காக செய்கிறேன். கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் கஞ்சியை ஊத்திட்டு அது ஒரு சிறுக்கான காரியம், நான் என்னுடைய உள்ளத்தை நீ பார்ப்பீர அல்லாஹ் தான் தெரியும் சொன்னோம்னா அது மார்க்க அடிப்படையில் சரியான நம்பிக்கை கிடையாது, தௌஹீதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள்? ஹனீஃபாவாக இருந்தார்கள். எவையெல்லாம் அசத்திய காரியங்களோ அவை எல்லாவற்றையும் ஒதுங்கி விட்டார்கள். அதுபோன்று அவர்கள் முஷ்ரிக்கீன்களில் ஒருவராக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மூமினூன் 59வது மூமினூன் சூராவில் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அவர்கள் தங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். ஒரு உண்மையான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க. மௌத்தாவர வரைக்கும் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை உண்மைப்படுத்தியவர்கள். அதில் உண்மையானதாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதற்கு இன்னொரு நபிமொழியை இந்த கிதாபாசிரியர் கொண்டு வருகின்றார். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 5705வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரிதத் அலையல் உமம், எனக்கு பல சமுதாயங்கள் எடுத்து காட்டப்பட்டது. எல்லா நபிமார்களுக்குமே அவங்களுடைய சமுதாயங்கள் மறுமை நாளில் அந்த நபிமார்கள் சமுதாயத்தோட வருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவு என்ன செய்கின்றான், ஒவ்வொரு நபிமாருடைய சமுதாயங்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். அப்படி எடுத்து காட்டும் போது ஃபரைத்து நபிய வ மஅஹு ரஹப், ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு ஒரு சிறு கூட்டம் தான் இருந்தது. ஏன் நபிமார்கள் அனுப்பப்படும் நோக்கம் எல்லா மக்களையும் ஏகத்துவத்திற்கு மாற்றியாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு கிடையாது. மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த ஆதாரம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பதான் வச்சுக்கிடுங்க, மக்கள்லாம் போய் என்ன செய்வாங்க, அல்லாஹ் நீ எங்களை நபியை அனுப்பவில்லை, நீ எங்களை எப்படி தண்டிக்கிறான்னு கேட்டுருவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிமார்களை அனுப்பி ஏகத்துவத்தை அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். அப்போ ஒரு நபி வருவாரு, அவருடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட எத்தனை பேர் தாங்க சமுதாயத்திலேயே? ஒரு 3-4 பேர் தான். ரஹத் என்று சொன்னால் 3லிருந்து 10 பேருக்குள்ள தான். அப்போ நபியோட ஒரு சின்ன கூட்டம் வர்றாங்க. ஒன் நபி மஅஹு ரஜுல் வ ரஜுலானி, இன்னொரு நபி அவரோடு ஒருவர் அல்லது இருவர் தான் வருகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய பிரச்சாரத்தை உண்மையில் நம்பி ஏற்று கொண்டு எத்தனை பேர் தான்? ஒருவர் அல்லது இருவர் தான். ஒன் நபி லைஸ மஅஹு அஹதுன், இன்னொரு நபி அவரோடு யாருமே இல்லை, அவர் மக்களுக்கு எடுத்து மட்டும் சொல்லி இருக்கிறார், ஆனால் யாரும் மனுஷன் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை ஒருவன் ஏற்றுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. எதற்காக பிரச்சாரம் செய்கிறோம்? நமக்கு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய பாதுகாப்பு அமையும். இறைவா, இவன் என்னோடு வாழ்ந்தான், இவன் சத்தியத்தை விளங்கி இருந்தான், ஆனால் இவன் எனக்கு சொல்லவில்லை அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் கிட்ட முறையிட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு மூமினும் மீதும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எடுத்து சொல்வதை கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே நேரத்தில் அவங்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய சக்தி ஆட்ட தான் இருக்குது, அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அப்போ ஒரு நபி வருவார், அவரோட யாருமே இருக்க மாட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் காட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தன்னுடைய சமுதாயம் தான் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்டது, ஹாதா மூசா வ கௌமு, இது மூசாவும் அவங்களுடைய சமுதாயமும் என்று என்ன செய்ய சொல்லப்பட்டது. அப்ப இது மூசா நபியுடைய சிறப்பு வழங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் பெருங்கொண்ட கூட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயம் நினைக்கக்கூடிய அளவிற்கு பெருங்கொண்ட கூட்டம் யாரை பின்பற்றி இருக்கிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது நலர்து இலா சவாதின் அதீம், இன்னொரு பெருங்கொண்ட கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது. நான் பார்த்தேன், எனக்கு சொல்லப்பட்டது ஹாதிஹி உம்மத்துக்க, இதுதான் உங்களுடைய சமுதாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, வ மஅஹும் 70 அல்ஃபன் யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாப் வலா அதாப். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல 70,000 பேர்கள்
அவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கின்றியும் எந்த விதமான வேதனையும் இன்றி அவர்கள் சொர்க்கத்தில் செய்வார்கள், நுழைவார்கள். எந்த விதமான கேள்வி கணக்கும் அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான வேதனையும் அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தில் நுழைகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் இதை சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லோருமே அது யாராக இருக்கும் என்ற அந்த பேச்சில் என்ன செய்யறாங்க, அவங்க மூழ்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஒரு தன்மை, உண்மையை தெரிய வேண்டும் அவர்கள் யார் என்று. அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, அவங்க யாருன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் அப்படின்னு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் என்று பார்த்தால் அதனுடைய எண்ணிக்கை என்ன செய்யும், கூடும், 1,00,000க்கு அதிகம். அப்போ அப்படி பார்க்கும்போது அப்போ 70,000 பேர் தான், மற்றவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதுல முனாஃபிக்குன்னு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ தோழமை கொண்டவர்கள் 70,000 பேர் கிடையாது, அவங்க அதை விட அதிகம். அடுத்து என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் மேலோங்கி எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை அவங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் நபிகள் நாயகம் காலத்துல அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவும் தெரியாவிட்டாலும் ஒன்று 70,000க்கு அதிகமா இருக்கும் அல்லது 70,000க்கு குறைவா இருக்கும். கரெக்டாக செய்யாது, 70,000 என்ன செய்யாது, இருக்காது. அப்போ உலிது ஃபில் இஸ்லாமி ஃபலம் யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அவர்கள் இஸ்லாத்திலே பிறந்து அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதவர்கள் அப்படி இன்னொரு சில நபி தோழர்கள் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த 70,000 பேர் யாருங்கிறது என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன், அவர்கள் ஓதி பார்க்குமாறு மற்றவர்களிடம் சென்று கேட்க மாட்டார்கள். வலா யக்தவுன், தங்களுக்கு சூடிட்டு மருத்துவம் பார்க்குமாறு மற்றவரிடம் போய் கேட்க மாட்டார்கள். வலா யததையரும், அவர்கள் சவுனம் பார்க்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் இறைவன் மீது மட்டுமே முழுமையாக சார்ந்திருப்பார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கணக்கின்றி எந்த விதமான வேதனையுமின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேரை போய் சொல்றாங்க. இல்ல என்னன்னு சொன்னோம்னா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் இறைவன் மீதுமே தவக்குல் வைப்பார்கள். தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அதுல கடுகளவு சந்தேகமின்றி வாழ்வதற்கு பேர் தவக்குல் என்பது. நபிகள் நாயகம் மூசா நபியை வந்து நீ மக்களை அழைச்சிட்டு போங்கன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், கடலை பிளந்து காப்பாற்றுவோம். கடல் குறுக்கிடுச்சு, அவங்க அல்லாமல் நம்பிக்கை இழக்கல, என் இறைவன் என்ன செய்வான், காப்பாற்றுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் பாலைவனத்தில் விட்டுடுவாங்கன்னு அல்லாஹ் நான் அவங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்போ அவங்க விட்டுட்டு வரும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? ஆமா அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இதெல்லாம் இலையன் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். என்னதான் தண்ணியே இல்லாமல் இருக்கட்டும், மரங்கள் இல்லாமல் இருக்கட்டும், விளைச்சல் இல்லாமல் இருக்கட்டும், எதுவும் இல்லாமல் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், காப்பாற்றுவான். தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது. நமக்கு குர்ஆன் முழுவதும் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி தான். ஹதீஸ் முழுவதும் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி தான். பல விஷயங்கள் நமக்கு நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு இது கிடைக்கும், இப்படி இருந்தா இது கிடைக்கும். அல்லாஹ் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கும் நபிமார்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழ்ந்தால் நமக்கு இவ்வாறு மறுமையில் பரிசு கிடைக்கும், உலகத்தில் இருந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லும் போது அதுவும் இறைவன் தரக்கூடிய வாக்குறுதி தான். அப்ப இறைவன் தரக்கூடிய வாக்குறுதியின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு பேர் தான் தவக்குல். இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்க. யஸ்தர்கூன், மற்றவங்கள்ட்ட எங்களுக்கு ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, இது அந்த தவக்குலுக்கு எதிர், அல்லாமல் நம்பிக்கை குறைக்கக்கூடியது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாமே ஓதி பார்த்துக் கொள்வது தவறு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தனக்கு தானே ஓதி பார்த்திருக்கிறாங்க. அதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. சஹீஹுல் புகாரில வந்து 5741 செய்தியா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஹியத மின் குல்லி தி ஹும்மா, ஒவ்வொரு வெசக்கடிக்கும் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். நமக்கு ஒரு தேல் கடிச்சிருச்சு, அது ஏதாவது விஷக்கடி பட்டுடுச்சு, நாம அல்லாமல் நம்பிக்கை வச்சு ஓதி பார்த்தால் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து, நம்முடைய ஈமானிய வலிமையை பொறுத்து நம்ம உடனடியாக அதை என்ன செய்யலாம், நிவாரணம் நமக்கு கிடைக்கும். அதுபோன்று சஹீஹுல் புகாரில வந்து 5742 செய்தியாக இருக்கிறது. ஒரு சஹாபி ஒருவர் நோயுற்றவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
நபிகள் நாயகம் எவ்வாறு ஓதி பார்த்தாலும் அதுபோன்று உனக்கு நான் ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலது கையை நோயாளியின் மீது வைத்து அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதிஹிபல் பஸ் இஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா. அல்லாஹ்வே மனிதர்களின் கடவுளே, நோய்களை நீக்கக்கூடியவனே, இவருக்கு ஏற்பட்ட நோயை நீக்குவாயாக. நீதான் நோயை நீக்கக்கூடியவன், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது, எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையில் நீ ஆரோக்கியம் வழங்குவாயா. நம்ம நோயாளியை நலம் விசாரிக்க போறோம், நோயாளியின் மீது வலதுகையை வைத்து நாம் அவங்களுக்கு ஓதி பார்க்கலாம். நமக்கு நாமே நோய் வந்து விட்டால் என்ன செய்து கொள்ளலாம், ஓதி பார்த்துக் கொள்ளலாம். அதே போல சஹீஹ் புகாரில 5745 செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஏதாவது காயங்கள் இருந்தால் என்ன செய்வாங்க, தன்னுடைய எச்சிய கையில எடுத்து மண்ணை தொட்டு அந்த காயம்பட்ட இடத்துல வைத்து அவங்க சொல்வார்கள், பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி பி துர்பத்தி அர்தினா வ பி தீகத்தி பஅதினா இஷ்ஃபா சகீமுனா. அல்லாஹ்வுடைய பெயரால் நம்முடைய எச்சியினாலும் நம்முடைய மண்ணினாலும் நம்முடைய நோயாளிகள் பிஇذن ரப்பினா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குணமடைவார்கள். அல்லாஹ் நாடினால் நாம ஓதி பார்ப்பதில் குணம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, சஹீஹ் புகாரில 5748 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து தன்னுடைய கையில ஊதுவாங்க. ஊதி சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இக்லாஸ் ஓதி தன்னுடைய உடல் முழுவதும் எந்த அளவுக்கு தடவ முடியுமோ தடவிக்கிடுவாங்க. இது ஒண்ணு. அதுமாதிரி திரும்ப 2வது தடவை அந்த 3ஐயும் ஓதுவாங்க. அது உடல் முழுவதும் தடவிக் கொள்வார்கள். 3வது தடவை ஓதுவாங்க, உடல் முழுவதும் தடவிக் கொள்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தானே ஓதி பார்த்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி பார்த்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு நாமே ஓதி பார்த்து கொள்ளலாம், நாம விரும்பி மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் எது கூடாது, நாம போய் ஒரு ஆள்கிட்ட எனக்கு நீங்க ஓதி பாருங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கேட்காமல் இருப்பது சிறந்தது. ஒரு ஆளுக்கு எதுவுமே ஓத தெரியல, அவர் எப்படி கேட்கலாம், இது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தான் சக்தி இருக்கு, எனக்கு ஓத தெரியல, அதான் நீங்க எனக்கு ஓதி பாருங்க, எனக்கு எந்த துவாவும் தெரியல அப்படி கேட்டால் அது வேற. தெரியாத நேரத்தில் நமக்கே ஃபலக் நாஸ் தெரியும், துவா தெரியும், எல்லாம் தெரியும் போது நாம இன்னொரு ஆள்கிட்ட போய் ஓதி பார்க்க கேட்கும் பொழுது என்ன வந்துடும், அதுல அல்லாஹ் மேல தவக்குல் குறையுது. எப்படி தவக்குல் குறையுது, நாம அல்லாஹ்வுடைய ஓதி பார்க்கிறது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தான் சக்தின்னு நம்பணும். எதுக்கு சக்தி கிடையாது, மனுஷனுக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடுனா தான் குணம் கிடைக்கும். 2வது, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் நாம இழிவுபடுத்துற மாதிரி ஆகுது. எப்படி இழிவுபடுத்துற மாதிரி ஆகுது, நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் கேட்டால் அல்லாஹ் தரமாட்டான், இவர் தான் அல்லாஹ்க்கு நெருக்கமான ஆளு, இவர் ஓதி பார்த்தா தான் கிடைக்கும் அப்படி நினைச்சாலே முடிஞ்சு போச்சு, தவக்குல் முடிஞ்சு போச்சு. அல்லாம நம்ம தவக்குல் இல்லையா, மனிதன் மீது தவக்குல் என்ன செய்து விடுகிறது, ஏற்பட்டு விடுகிறது. அப்ப நம்ம நல்ல விளைக்கணும், தௌஹீதை உண்மைப்படுத்த என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய தவக்குல், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இறைவன் மீது வைக்க நம்பிக்கையை பால்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அது நபிகள் சொல்றாங்க, இந்த ஓதி பார்க்குமாறு கேட்பதில் இந்த மாதிரி ஒரு தவக்குலை குறைக்கக்கூடிய அடிப்படை இருப்பதனால தான் நபிகள் என்ன சொல்றாங்க, அவங்க ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். அப்படி என்றால் நமக்கு எதுவுமே தெரியாவிட்டால் கேட்கலாம், ஆனால் சிறந்தது இல்லை. பொதுவாக இணை வைக்கக்கூடிய ஓதி பார்த்தா ஷிர்க் தனி, அது பின்னாடி வருது. 2வது வலா எக்கவும், சூடிட்டு மருத்துவம் பார்க்குமாறு மற்றவங்களுக்கு போய் கேட்க மாட்டாங்க. இது பழைய காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. உடம்புல ஏதாவது சீல் சலம் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நல்ல கம்பியை கீழே காட்டி அவங்க மருத்துவ முறைப்படி அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, வச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த நோயிலிருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு அதை அவங்க அனுபவத்தில் பார்த்தாங்க. ஆனால் அது பயங்கரமான வேதனை. ஆனால் அந்த மருத்துவ முறையை பற்றி என்ன பேசுனாங்கன்னா, இந்த மருத்துவம் செய்து விட்டால் போதும், அந்த நோய் அறவே நீங்கி விடும். அல்லாஹ் மேல தவக்குல் என்ன செஞ்சிருது, குறைச்சது. நபியான காலத்தில் ரசூலாய இந்த சூடிட்டு மருத்துவம் பார்க்குமாறு கோர மாட்டார்கள் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, நபிகள் இப்ப அந்த மருத்துவ முறை இன்றைக்கு கிடையாது, அதை விட சிறந்த மருத்துவங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு நோய் வந்து விட்டது, மருத்துவரா பார்த்து இவருக்கு இந்த நோய்க்கு இந்த மருத்துவம் பார்த்தா சரியா வரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தால் நாம நம்பணும், அல்லாஹ் எந்த மருத்துவம் எந்த மாத்திரை போட்டா என்ன மருத்துவம் பார்த்தா என்ன, அல்லாஹ் நாடுனா குணமாகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில போயிட்டா தப்பு கிடையாது.
ஆனால் இவர்கள் யார் மீது தவக்குள் வைப்பாங்கன்னா அல்லாஹ் மீது வைக்க தவக்குலை விட அதை சூடிட்டு மருத்துவம் பார்ப்பாங்களா இல்லையா, அவங்க மேல தவக்குள் என்ன செஞ்சிருது கூடியது. இன்னைக்கு நம்ம நோய் வந்தா இதான் சட்டம். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் இவர் தான் கைராசியா டாக்டர், தவக்குள் நமக்கு இல்லை. நீங்க ஒரு சிறந்த மருத்துவர் நல்ல படிச்சிருக்கிறார் திறமசாலி அது வேற, இவர் கைராசியான, இவர் ஊசி போட்டா உடனே கேட்டுரும், இவர் தான் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆளு, அப்படி நம்ம நம்பிட்டோம் வச்சுக்கிடுங்க. அது இணை வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ மருத்துவம் என்பது அல்லாஹ் நாடினால் குணமாக்குவான். இஸ்லாம் மருத்துவம் பார்க்க சொல்கிறது. நாம மருந்தை சாப்பிடுறோம், ஊசியை போடுறோம், அல்லாஹ் நாடினால் என்ன செய்ய குணமாகும். அது நம்முடைய பேசிக்கான நம்பிக்கையா இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூடிட்டு மருத்துவம் பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள் அப்படின்னு ஏன் சொல்ல, சில ஹதீஸ்ல நபி தோழர்களே சூடிட்டு மருத்துவம் பார்த்தாங்கன்னு இருக்கு. அப்ப நமது முரண்பாடா விளங்கிடக்கூடாது. இதுல வரக்கூடிய அடிப்படை என்ன, இன்னொருவரிடம் போய் சூடிட்டு மருத்துவம் பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். ஏன் நபி காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த சூடிட்டு மருத்துவம் பார்ப்பதை அந்த மனிதன் மீது உள்ள தவக்குலா என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்ப நபியாங்க அப்படி வரக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க, அது தவக்குல குறைக்குது, நம்ம தௌஹீதை உண்மைப்படுத்தக்கூடிய நம்பிக்கைக்கு அது என்ன செய்யுது, பாதிப்பா அமைகிறது. அப்படி செய்யக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அது போன்று வலாயத்தை கையறும் சவுனம் பார்க்க மாட்டார்கள். சவுனம்னா என்ன, எந்த ஒரு பொருள், ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு நேரமோ அது நமக்கு நல்லது கெட்டதை விளைவிக்கும் அப்படின்னு நம்பிட்டா அதுக்கு பேர் சவுனம். அறிவுபூர்வமா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஒரு பொருள் நமக்கு பாதிப்பு உண்டாக்குன்னா எது நமக்கு பாதிப்பு உண்டாக்குதோ அது நம்மளோட தொடர்பு கொண்டால்தான் பாதிப்பு உண்டாகும். ஒரு பாம்பு இருக்குன்னா பாம்புக்கு விஷத்தன்மை இருக்கிறது, விஷத்தன்மை இருக்கிறது நமக்கு பாதிப்பு உண்டாயிருமா, அது நம்ம என்ன செய்யணும், கொத்தணும். கொத்தின பிறகு அல்லாஹ் நமக்கு நாடுனா தான் என்ன செய்யும், பாதிப்பு உண்டாகும். ஆமா, சவுனம்னா அப்படி இருக்காது. சவுனம்னா எப்படி இருக்கும், ஒரு பூனை குறுக்க போயிடும். ஒரு பூனை காலை கடிச்சா பாதிப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பூனை குறுக்க போகும், ஒரு நாய் குறுக்க போகும். அது ஒரு காரியத்தில் நம்ம கிளம்பும் போது ஒரு ஆள் வந்துடுவான், ஆகா நம்ம கிளம்பும் போது இவன் வந்துட்டான, காரியம் உருப்படாத, இப்படி பேசுற பாருங்க. இதுக்கு பார்த்தா சவுனம். ஒரு பூனை குறுக்க போயிட்டா காரியம் உருப்படாத, இப்படி பேசுற பாருங்க, இதுதான் சவுனம். இது எல்லாமே தவக்குலுக்கு எதிரானது. அல்லாஹ் மேல இறைவன் தான் நன்மை தீமையை உண்டாக்குகிறான். அது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யம்சஸ் கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நாடி விட்டால் அதை நீக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. உங்களுக்கு நல்லதை நாடிவிட்டால் அதை திருப்பி விடக்கூடியவன் யாரும் கிடையாது. அதற்கு எதிரான செயல் இந்த சவுனம் பார்த்தல் என்பது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இத்தனை டு இத்தனை மணிக்குள்ள ராவு காலம், இது எமகண்டம், இது கெட்ட நேரம், இப்படி குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சா நமக்கு என்ன செஞ்சிடும், கெட்டது வந்துடும். அப்படி ஒரு இடத்தையோ ஒரு நேரத்தையோ ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ நமக்கு நல்லது கெட்டது ஏற்படுவதற்கு நாம காரணமாக கருதினால் அதற்கு பெயர் தான் சவுனம் என்பது. நபி சொன்னாங்க, அத்தீலத்து ஷிர்குன், சவுனம் என்பது இணை வைத்தல் சொன்னாங்க. அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம ஊர்ல உள்ள சவுனம் எப்படி இருக்குது, ஒருவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டாங்கன்னா ஆயுஷன் ஊரும்போம், ஈசனும் அது எப்படி ஆயுள் தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது போன்று யாருக்காவது கருணாக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இவன் கருணாக்காரன்ல, இவன் சொன்னா நடந்துருமே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதுவும் சரி கிடையாது. ஒருத்தனுக்கு ரெட்டை சுழி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ரெட்டை சுழி இருந்தா அவன் யார் தான், அவன் பயங்கரமா சேட்டை பண்றவன். இப்ப அது பேர் காக்கா கத்தின்னு வச்சிருக்க. சில இடங்களில் விருந்தாளி வரப்போறான்னு நம்புவாங்க, சில இடங்களில் தபால் வரப்போ நம்புவாங்க. உள்ளங்கையில ஊரல் எடுத்தா அதுக்கு ஒரு பேச்சனை செய்வாங்க, உள்ளங்கையில ஊரல் எடுக்குது, பணம் வரப்போகுது. இப்படி ஏராளமான சவுனங்கள். நம்ம ஒரு ஆளை நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கோமா, யாராவது வந்துடுவாங்க, வந்த இந்த இளவெடுத்த இந்த நேரத்தில் வர்றானே அப்படியே மனுஷன் பேசுவோம். அவர் வர்றதுன்னா நமக்கு என்ன ஆக போகுது, அவர் நமக்கு ஏதாவது பாதிப்பை உண்டாக்குனா பாதிப்பு, நமக்கு தீமையை உண்டாக்குனா தீமை. அவர் வருவதனால் அவரை பார்ப்பதனால் நமக்கு ஒரு பாதிப்போ நல்லதோ உண்டாகும் என்று நினைத்தார். நீங்க வீட்டை விட்டு போறீங்க, ஒரு ஆள் முன்னாடி வந்துட்டாரு, ஸ்ரீதேவி உங்க முகத்துல முடிச்சுட்டேன், போற காரியம் நல்லா முடியும் நம்ம நினைக்கணும் வச்சுக்கிடுங்க, அதுவும் என்னதுதான் இணை வைக்கணும். அப்ப இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம தவிர்த்து வாழ வேண்டும். அதுவும் யார் தௌஹீத் கொள்கையை நம்ம புரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மௌத்தாவர வரைக்கும் அதை உண்மைப்படுத்தக்கூடியவாறு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்ம கேள்வி எனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னவுடன் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க உதுஉல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்களில் ஒருவனாக என்னை ஆக்குவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க.
நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மின்ஹும், நீரும் அவர்களில் ஒருவர் தான். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவாவினாலும், இரண்டாவது நபி நாயகத்துக்கு அவங்க துவா செஞ்சது அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. உகாஷா இப்னு மிஹ்சான் வந்து ரலியல்லாஹு அவர்கள் அந்த 70,000 பேர்ல ஒருவர் அப்படிங்கிற அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இன்னொரு மனிதர் எழுந்து உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்களை ஒருவனா என்னை ஆக்குவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, உகாஷா உங்களுக்கு முந்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் துவா செஞ்சால் நடக்காதுன்னு இல்லை, அவர் அதற்கு தகுதியற்றவராக இருந்திருப்பார். அவர்கிட்ட ஏதாவது நிஃபாக் தனம் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் வந்து நீ எல்லாம் ஒரு முனாஃபிக் அப்படின்னு சொல்லாம, அல்லது அவர்கிட்ட அந்த மாதிரி பண்பு அப்படி நேரடியா சொல்லாம, அது அற்புதமான வார்த்தைகளை கூட என்ன செஞ்சிடறாங்க, மாத்திடுறாங்க. முகாஷா அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, முந்தி விட்டார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். அப்ப இந்த செய்தி வந்து நாம உலகத்துல வாழும் பொழுது தௌஹீதை புரிந்து விட்டோம் என்று சொன்னார். தௌஹீதுனா வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் தான் இந்த கலிமாவை விளங்கிய பிறகு அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் இணை வைப்பு காரியங்களை விலகிக் கொள்வது, இணை வைப்பு பேச்சுக்கள் செயல்களை நாம் செய்யாமல் இருப்பது, அப்படியே நம்முடைய வாழ்க்கையை மரணிக்கின்ற வரை கொண்டு செல்லும் போது எந்த விதமான வேதனை, எந்த விதமான விசாரணை இன்றி அல்லாஹ் நேரடியாக செய்கின்றான், நம்மை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்காது? எல்லாம் செஞ்சுட்டு மௌத்தாடுறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாங்களே, அது அல்லாஹ் நாடியவங்க அந்த மாதிரி திருந்துற பாக்கியம் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காது. காலம் முன்னா ஷிர்க செஞ்சுட்டு மௌத்தாடுறதுக்கு முன்னாடி நான் திருந்திட்டேன் சொல்லாம, உள்ளத்திலிருந்து சொல்லாம வச்சுக்கிடுங்க. அவன் ஏகத்துவத்தில் மௌத்தா போறான், ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்குமா? என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த பாக்கியம் யாருக்கு? தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து விளங்கினதிலிருந்து அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக மௌத்தாவர வரைக்கும் வாழக்கூடியவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை இந்த ஆதாரங்களில் நாம் என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த